நீங்க 2 மடங்கு சக்தி மற்றும் வேகத்தை பெறுவீர்கள். அப்புறம் உங்க பார்ட்னரோட உங்க நெருக்கத்தை அதிகப்படுத்திக்கோங்க. நண்பர்களே, நீங்க உங்களோட வைஃப, அதாவது உங்க ராணியவே சந்தோஷப்படுத்த முடியலனா நீங்க வெக்கப்பட வேண்டாம். ஏன்னா ஆயுர்வேதம் மற்றும் பண்டைய ரிஷி முனிகளால் தயாரித்த மூலிகைகளால் நீங்க ஸ்டாமினாவை அதிகப்படுத்திக்க முடியும். நமது ஆயுர்வேதத்தில் வெற்றி பெற்ற மற்றும் பயனுள்ள முறைதான் லிவ்மஸ்டாங் ஆயுர்வேதிக் மாத்திரைகள். எந்த ஒரு ஆணும் இந்த ஆயுர்வேத மாத்திரைகளை எடுத்துக்கொள்கிறார்களோ அவங்களுடைய இதனால கணவன் மனைவிகள் சந்தோஷமாக இருக்காங்க. உங்களோட பார்ட்னர் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க. இதுல ஆப்பிரிக்கால இருந்து வந்த ஒரு ஹர்பும் இருக்கு. முலாண்டாவோ சேர்க்கப்பட்டிருக்காங்க. இதனால உங்க வயது என்ன வேணாலும் இருக்கலாம், 25 இல்ல 70. இது அவ்வளவே பயனுள்ளதுதான். இந்த வருடத்துல இருந்து ஆப்பிரிக்காலயும் நிறைய பேரு இத ஆர்டர் பண்ணிருக்காங்க. அவங்க முலாண்டாவை அப்படியே பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க. இப்போ ரிசர்ச் மூலியமா இதுவும் தெரிய வந்திருக்கு. இது ஆயுர்வேத மூலிகையான முலாண்டோவை உள்ளடக்கியது. இதற்காக நீங்க செய்ய வேண்டியது ஒரே ஒரு மாத்திரை லிவ்மஸ்டாங்குடையது. இதை பயன்படுத்தினால் நீங்கள் எப்பொழுதும் ஒரு இளமையான நபர் போல உணர்வீர்கள். அதிகமான சக்தி மற்றும் வேகத்தை உணர்வீர்கள். ஆனா இப்போ அக்கம் பக்கத்துல இருக்கவங்க கூட எல்லாரும் என்ன மலடின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. சுனிலுக்கு இத பத்தி நான் என்னன்னு சொல்றது? அவரே அவரோட பிரச்சனையால ரொம்ப சோர்வா இருக்காரு. அவரு இதையெல்லாம் நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு இருக்காரு. தெரியல, வீட்டுக்கு வந்த உடனே படுத்துக்குவாரு. அவர் உடம்புல சக்தியே இல்லாத மாதிரி. பேசுறத விடுங்க, அத பத்தி யோசிச்சாலே தப்பு. அப்பதான் நானு ஒரு நாள் சோசியல் மீடியால லிவ்மஸ்டாங் பத்தி படிச்சேன். நிறைய பேரோட வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன். அப்போ நான் அதை நம்பல. அப்புறம் நான் ரிஸ்க் எடுத்தேன். உடனே ஆர்டர் பண்ணிட்டேன். சுனிலுக்கு தினமும் ஒரு மாத்திரை தருவேன். வெறும் 7 நாள். வெறும் 7 நாள். அதுக்கப்புறம் 2 மாசமா கர்ப்பவதியா இருக்கேன். பல மணி நேரம் நிக்கிறதே இல்ல. தெரியல அப்படி என்ன பவர் வந்துருச்சுன்னு. நான் என்ன நினைச்சேன்னா அவரு முன்ன இருந்த மாதிரி இப்ப இல்ல. தேங்க்ஸ் டு